ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டில் உள்ள பொதுப்பணி நெடுஞ்சாலை துறைகளில் நடந்த உயரதிகாரிகள் மாற்றத்தில் சர்ச்சை எழுந்துள்ளது. இது தொடர்பாக அரசு பொறியாளர்கள் சங்க பிரதிநிதிகள் கூறியதாவது: அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒதுக்கப்பட்ட பொதுப்பணித்துறை செயலராக இருந்த மங்கத்ராம் சர்மா மாற்றப்பட்டார். அந்த இடத்திற்கு போக்குவரத்து துறையில் இருந்த சுன்சோங்கம் ஜடக்சிறு கொண்டுவரப்பட்டார். ஆனால் பதவிக்கு வந்த 20 நாளில் இவரும் மாற்றப்பட்டு பொதுப்பணித்துறை செயலராக செல்வராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நெடுஞ்சாலைத்துறையில் இருந்தார். அவர் துறை செயலராக இருந்த காலகட்டத்தில்தான் கடந்த திமுக ஆட்சியில் நிறைய டெண்டர்கள் விடப்பட்டன. குறிப்பாக 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான உத்தண்டி சாலைக்கான டெண்டரும் அடங்கும். தாவேக ஆட்சிக்கு வந்த கையோடு அந்த டெண்டரில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி அமைச்சர் ஆதவ் அதை ரத்து செய்தார். முந்தைய ஆட்சியில் அதிகாரிகள் துணையில்லாமல் டெண்டரில் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த டெண்டர் விடப்பட்ட போது செல்வராஜ் தான் செயலராக இருந்தார். ஆனால் அவரை வைத்தே டெண்டரை ரத்து செய்ய வைத்துள்ளனர். அவரை நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து பொதுப்பணித்துறைக்கும் மாற்றிவிட்டனர். தற்போது உத்தண்டி சாலை டெண்டர் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவும் முயற்சி நடக்கிறது. வழக்கில் இருந்து பாதுகாப்பது போல் துறை அதிகாரியை அவசரமாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது வசம் உள்ள வேறு துறைக்கு மாற்றியது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதேபோல் கடந்த 2 ஆண்டுகளில் விடப்பட்ட அனைத்து டெண்டர்களுக்கும் ஒப்புதல் அளித்தது அந்த அதிகாரிதான். அது குறித்து விசாரணையும் துறைக்குள் நடக்கிறது. அதேபோல் IAS அதிகாரி சிறு பொதுப்பணித்துறைக்கு வந்த 20 நாட்களில் நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதன் அவசியம் என்ன என்பது விடை தெரியாத கேள்வியாகவே இருக்கிறது என அவர்கள் கூறினர். நேர்மையான வெளிப்படையான அரசை தருவேன் என முதல்வர் விஜய் பேசுகிறார். ஆனால் அதற்கு மாறாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் துறைக்குள் அதிகாரிகள் மாற்றம் நடக்கிறது. இதன் வாயிலாக தவறுகள் நடக்கவும் அவற்றை மூடி மறைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே IAS அதிகாரிகள் மாற்றத்தில் என்ன நடக்கிறது என்பதில் முதல்வர் விஜய் தனி கவனம் செலுத்த வேண்டும் என பொறியாளர்கள் சங்க பிரதிநிதிகள் கூறுகின்றனர்.